வணக்கம். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துகள். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டில் அனைவரது வாழ்வும் ஏற்றம் பெற வேண்டும். பிரதமர் மோடி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை. அனைவரும் ஒன்றிணைந்து அம்பேத்கரின் கனவுகளை மீண்டும் நனவாக்குவோம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் பதிவு. தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிக்க ஏதுவாக சென்னையில் இருந்து 21, 22 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் சித்திரை முதல் நாளான இன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ் புத்தாண்டை ஒட்டி தமிழகத்தில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் புனிதமான புத்தாண்டு தினத்தை ஒட்டி இனிய நல்வாழ்த்துகள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நல்ல ஆரோக்கியமும் நிறைந்திருக்க பிரார்த்திப்பதாக கூறியுள்ள அவர், சிறப்புமிக்க இந்த நாள் புதுப்பித்தல், நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கங்களின் கொண்டாட்டமாகும் எனவும் இது தமிழ் பண்பாட்டின் பெருமையை போற்றும் ஒரு தருணமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். மகத்தான தமிழ் பண்பாட்டால் உத்வேகம் பெற்று நாம் வெற்றியின் புதிய சிகரங்களை அடைவதோடு இயற்கையுடனான நமது பிணைப்பையும் ஆழப்படுத்திக் கொள்வோம் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். இதேபோல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சித்திரை முதல் நாளான முதுவேனில் காலத்தின் தொடக்க நாளாக நெடுங்காலமாக தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் எனவும் இளைய வயதினருக்கு இச்சித்திரை மாதம்தான் வசந்த விழா காலம் என இலக்கியம் கூறுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் எண்ணற்ற லட்சிய வேங்கைகளும் வியர்வையும் கண்ணீரும் இரத்தமும் சிந்தி பாதுகாத்த திராவிட இயக்க கோட்டையை வீழ்த்தலாம் என்று மனப்பால் குடித்து கொண்டு மமதையோடும் ஒன்றிய அரசின் அகங்கார திமிரோடும் தமிழகத்தில் நுழைய முனையும் சனாதான இந்துத்துவ சக்திகளை முறியடிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒன்றிய அரசின் ஆதிக்க பிடிகளை முறியடிக்கவும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தந்து இத்தேர்தலுக்கு பின்னரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் நல்லாட்சி தொடர திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்ய உறுதி எடுப்போம் என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் மலரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்ற உணர்வுடன் தமிழ் பெருமக்களுக்கு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துகள் என அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள வாழ்த்து அறிக்கையில், உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள். நமது கொண்டாட்டத்தில் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் மொழியியல் ஆகியவை தொடர்ந்து போற்றி பாதுகாக்கப்பட்டு வருவதை பல தலைமுறைகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் புத்தாண்டு அனைவரது வாழ்வும் ஏற்றம் பெற உதவ வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரை தெற்கு தொகுதி மதிமுக வேட்பாளர் புதூர் பூமிநாதனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதுரை தெற்கு வாசல் அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழகத்தில் மதவாத சக்திகள் காலூன்ற பார்க்கிறது எனவும் அதற்கு அதிமுக துணை போகிறது எனவும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியின் போது சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருந்தது என கூறிய அவர், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி என தெரிவித்தார். மதசார்பன்மை கொள்கையோடு களமிறங்கியுள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். பாஜக தலைவர்கள் ஆணவத்தோடு பேசுவதாக குற்றம் சாட்டிய வைகோ, என்டிஏ கூட்டணிக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். நான் மாடக்கூடலாம் தமிழகத்தின் கலாச்சார தலைநகரமாம் மதுரை மாநகரில் தெற்கு வாசல் மசூதிக்கரையே இருக்கக்கூடிய சின்னக்கடை தெருவில் அந்தி சாயும் வேளையில் ஆதவன் மறைவாயிலை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய மாலை பொழுதில் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய என் வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்த மதிப்புமிக்க பெரியோர்களே,
இல்லங்களிலே இருந்தும் அங்காடிகளிலே இருந்தும் இந்த எளியவன் உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை அண்ணல் அம்பேத்கருடைய 135வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் ஆளுமையையும் படைப்புகளும் தேச நிர்மாணத்திற்கு தொடர்ந்து உத்வேகமாக திகழும் என குறிப்பிட்டுள்ளார். சுயநலமாக இருப்பது குறுகிய அறிவுடையோர் செயல் எனவும், உயரிய நற்பண்புகள் கொண்டோருக்கு இவ்வுலகமே குடும்பமாகும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். இதேபோல் அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் நமக்கு வெறும் ஒரு அரசியல் அமைப்பை மட்டுமல்ல, நீதி, சமத்துவம் மற்றும் மரியாதை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு வலிமையான இந்தியாவின் கனவையே வழங்கினார் என தெரிவித்துள்ளார். ஆனால் இன்று சில சக்திகள் பாபா சாஹேப்பின் மரபையும் நமது அரசியல் அமைப்பையும் சீர்குலைக்கும் நோக்கில் மிக திட்டமிட்ட முறையில் செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாபா சாஹேப்பின் கனவுகளை மீண்டும் நனவாக்குவோம் எனவும், உங்கள் அனைவருக்கும் அம்பேத்கர் ஜெயந்தி நல்வாழ்த்துகள் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் வாக்களிக்க ஏதுவாக சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்ல 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கில் 23ஆம் தேதி அரசு பொது விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதேபோல் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கட்டாயம் விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது. விடுப்பு அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ஓட்டு போடுவதற்காக சொந்த ஊருக்கு செல்ல தொழிலாளர்கள் தயாராகி வருகின்றனர். குறிப்பாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தங்கி வசிக்கும் தனியார் ஊழியர்கள், தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் மதியம் வரை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் வட மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தேர்தல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. குறிப்பாக நீண்ட தூரம் செல்லக்கூடிய பேருந்துகளில் பயணம் செய்ய முன்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வேலூர் கேவி குப்பத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் பயன்பெற்ற பெண்ணிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாடினார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கேவி குப்பம் தொகுதியில் காலை பரப்புரையின் போது கலைஞர் கனவு இல்லம் திட்ட பயனாளி ஒருவரின் வீட்டுக்கு அவரது அன்பான அழைப்பை ஏற்று சென்றதாகவும், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலும் அந்த சகோதரி மாதம் 1000 ரூபாய் பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவரது குழந்தைகளும் பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் பயனடைவதாக சொல்லி மகிழ்ந்ததாக கூறியுள்ள அவர், அடுத்து இல்லத்தரசி 8000 ரூபாய் கூப்பனில் என்ன வாங்க போகிறீர்கள் என கேட்டதாகவும், 2026 தேர்தல் ஓட்டிங்க்கு முன்பாகவே இல்லத்தரசி 8000 ரூபாய் கூப்பனில் வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கலாம், எந்த கடையில் வாங்கலாம் என்ற ஓட்டிங் தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று கேட்கும் பொழுது, தமிழ்நாடு அணி என அனைவரும் சொல்வதை போல இல்லத்தரசி டிஸ்கஷனில் வீட்டில் அனைவரும் பெண்கள் தான் என சொல்லணும், பெண்கள் தான் எப்பவுமே வெல்லணும் எனவும் பதிவிட்டுள்ளார். ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு குரலையும் காக்கவும் நமது உறுதியை வலிமைப்படுத்துவோம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் அரசியல் அமைப்பை பாதுகாக்கவும், சமூக நீதியை நிலைநாட்டவும், ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு குரலையும் காக்கவும் நமது உறுதியை வலிமைப்படுத்துவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வலிமை நம் பன்முகத்துவம் திணிக்கப்படுகிற ஒற்றைத்தன்மை அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். முன்னேற்றமே அளவுகோல் எனில் ஒற்றைத்தன்மையையும் ஏற்றத்தாழ்வுகளையும் புறந்தள்ளி பன்மைத்துவத்தையும் சமத்துவத்தையும் தேர்ந்தெடுப்போம், நீதியை நிலைநாட்டுவோம் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் மகேஷ்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மகேஷ்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி உத்திரமேரூர் பஜார் வீதியில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வழியெங்கிலும் பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்குமாறு அனைவரிடமும் அவர் கேட்டுக்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் தெப்ப உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை திரு இந்தலூரில் பழமை வாய்ந்த பரிமள ரெங்கநாதர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் பங்குனி உற்சவம் கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய தீர்த்த குளத்தில் பெருமாள் தாயாருடன் புஷ்பாஞ்சலி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து அங்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி எழுந்தருளினார். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க 3 முறை தெப்பத்தை சுற்றி சுவாமி வலம் வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் கோவிலில் 84வது ஆண்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தரங்கம்பாடி அடுத்த பனங்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 84வது ஆண்டு பூங்கரக தீமிதி உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நல்லாடை மெட்டிக்குளக்கரையில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் மேளதாளங்கள் முழங்க சக்தி கரகம் எடுத்து வரப்பட்டது. அப்போது காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் ஊர்வலமாக வந்தனர். இதனை அடுத்து கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தீக்குண்டத்தில் சக்தி கரகம் இறங்கியதை அடுத்து பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே திமுக வேட்பாளர் மூபே கிரிக்கு மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் மூபே கிரி இளங்குன்னி, ஆண்டிப்பட்டி, புளியாம்பட்டி, மாணிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக வேட்பாளருக்கு மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது வாக்காளர்களிடம் திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகள் மற்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். மக்கள் மத்தியில் பேசிய மூபே கிரி, திமுக அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் வந்தபோது திருவண்ணாமலை மாவட்டத்தை வேலூரில் இருந்து பிரித்து தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது எனவும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கப்பட்டது என்பதையும் எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழ் புத்தாண்டு தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதன்படி திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவிலில் சித்திரை முதல் நாளை முன்னிட்டு தமிழ் புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் பழங்களும் படைக்கப்பட்டு சித்திரை கனி திருவிழா பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் பெண்கள் தீர்த்த குடம் எடுத்து வந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அதில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திர மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவில் எந்த துறையில் உள்ள பாதுகாப்புக்கும் உறுதி அளிக்க முடியாது என அமெரிக்காவிற்கு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானில் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள ஹர்மோஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முற்றுகையிடும் என ட்ரம்ப் அறிவித்தார். நேற்று மாலை முதல் முற்றுகை தொடங்கும் என அமெரிக்க ராணுவம் அறிவித்திருந்தது. இதனிடையே சீனாவின் 40% எண்ணெய் இறக்குமதியும் 30% இயற்கை எரிவாயு தேவையும் இந்த ஜலசந்தி வழியாகவே நடக்கிறது. எனவே அமெரிக்காவின் முற்றுகை சீனாவின் பொருளாதார பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. இந்நிலையில் ஈரான் அறிவித்துள்ள அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு தனது கப்பல்களின் போக்குவரத்தில் தலையிட வேண்டாம் என்று அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் அட்மிரல் டாங் ஜூன், ஈரானுடனான எரிசக்தி மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்களை சீனா தொடர்ந்து மதிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். எங்கள் கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவும் இது எங்களின் உள்நாட்டு விவகாரம், இதில் யாரும் தலையிட வேண்டாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே தங்கள் துறைமுகங்கள் குறிவைக்கப்பட்டால் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவில் உள்ள எந்த துறைமுகத்தின் பாதுகாப்பிற்கும் உறுதி அளிக்க முடியாது என ஈரான் புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் புத்தாண்டில் அனைவரது வாழ்வும் ஏற்றம் பெற வேண்டும். பிரதமர் மோடி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை. அனைவரும் ஒன்றிணைந்து அம்பேத்கரின் கனவுகளை மீண்டும் நனவாக்குவோம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் பதிவு. தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிக்க ஏதுவாக சென்னையில் இருந்து 21, 22 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.